ஐஸ்வர்யாவோட உண்மையான முகம் சேதுவுக்கு தெரிய வந்து சேதுவே ஐஸ்வர்யாவை நல்லா 4 மிதி மிதிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் ஐஸ்வர்யா, என்னடி இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இப்போ என்ன, ராத்திரி தானே நடக்கல? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் நடக்க தான் போகுது. அதுக்காக இப்படி கண்ணை கசக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ஈஸ்வரி கேட்க, உடனே இங்க ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, போங்க ஆண்டி, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அழல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு? என்னடி ஆச்சு? சொன்னா தானே தெரியும். அது அந்த கருப்பு இருக்கார்ல, அவரு அந்த மலர் வச்சிருந்ததே அந்த தமிழ்ச்செல்வியோட குழந்தை. அந்த குழந்தைய தூக்கிட்டு கட்டில் மேலே போட்டு, எங்கள் ரூமில் இருக்க கட்டில் மேலே போட்டு, இந்த மாதிரி இந்த குழந்தைய நீ தான் பார்க்கணும், எதுக்காக மலர் இந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி குழந்தைய எடுத்துகிட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் சேது மாமா இந்த குழந்தைய முதல்ல தூக்கிட்டு போ மலருன்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட பேசினதுக்கு அப்புறம் மலருமே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. சரி, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே, இன்னமும் எதுக்காக அதை பற்றி யோசிச்சு அழுதுகிட்டு இருக்க? அது இல்லை ஆண்டி, எப்போ பாரு அந்த குழந்தையால தான் எங்களுக்கு அன்னைக்கு ராத்திரியே நடக்கலை. அவர் ரூமுக்குள்ளே வரும்போது கூட அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்ததுல, அதனால தான் அவரோட மனசு என்னமோ கேட்காதனால அவரும் என்ன எதுவுமே கண்டுக்காம ரூமை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்படியே அவர் நடந்துக்கிட்டாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லை, வேஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க. அவ்வளவு தானே, உனக்கு அந்த குழந்தை தானே பெரிய பிரச்சனை. கூடி சீக்கிரம் அந்த குழந்தைய எப்படி இங்கேருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டி, என்ன ஆண்டி பண்ண போறீங்க? அதான் நாளைக்கு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக மோகனாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அங்க யாரையாவது வச்சு அந்த குழந்தைய நான் தூக்க ஏற்பாடு பண்றேன். எப்படியா ஆண்டி, அந்த குழந்தை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்தா நான் சீக்கிரமா சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வேன். மறுநாள் கருப்பு, மோகனா, மலர்னு 3 பேருமே குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. அங்க ஏற்கனவே ஈஸ்வரி வச்சிருந்த ஒரு கிழவி கிட்ட போய், இங்க பாரு, அதோ இருக்காங்களே, அவங்க வச்சிருக்க குழந்தையதான் நீ தூக்கணும், புரிஞ்சுதுல? ஆனா அவங்க கிட்ட மாட்டிக்காத அளவுக்கு நீ நடந்துக்க. இந்தா அதுக்கான பணம். அந்த குழந்தைய நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. மறுபடியும் அந்த குழந்தை எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது, புரிஞ்சுதுல? அம்மா சொல்லிட்டீங்களே, இம்புட்டு பணத்தை வேற கொடுக்குறீங்க, எனக்கு கையில குழந்தையும் கொடுக்குறீங்க. நீங்க தெய்வமா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல வெளியே வந்த நர்ஸோ குழந்தைய செக் பண்ணுறதுக்காக டாக்டர் கேட்குறாங்க, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அங்கே ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போய் அங்கே செக் பண்ணுறதுக்காக படுக்க வைக்க டாக்டரோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியே போக, நர்ஸுமே வெளியே போக, அதே சமயம் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த ஈஸ்வரி வச்ச கிழவியுமே ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு குழந்தை தூக்கி அந்த கூடைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. நர்ஸ், குழந்தைய தூக்கிட்டு வாங்க, செக் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் குரல் கொடுக்க, டாக்டர் இங்க தான் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வச்சிருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? இங்க நான் ரூம்குள்ள வரும்போது குழந்தையே இல்லையே, ஒருவேளை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே போய் கேளுங்க, குழந்தை அவங்க தான் வச்சிருக்காங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இங்க நர்ஸ் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க ரூமை விட்டு வெளியே கருப்பு கிட்ட கேட்க, என்ன நர்ஸ் சொல்றீங்க? குழந்தை நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க, நாங்கள் மறுபடியும் அந்த குழந்தைய பார்க்கவும் இல்லை, தூக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது குழந்தை எங்கே போயிருக்கோம், நல்லா கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு பதட்டத்தோட அங்கே இருந்த மோகனாவும் கருப்பும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது நேரம் என்னதான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் குழந்தை இல்லாதது தெரிஞ்சுக்கிட்ட டாக்டருமே, சாரி சார், குழந்தை காணாமல் போயிடுச்சு. டாக்டர், என்ன டாக்டர் இவ்வளோ அஜாக்கிரதையாவா சொல்லுவீங்க, குழந்தை காணாம போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உடனே இந்த விஷயத்த அங்க சேது கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள குழந்தைய காணும் மாப்பிள்ள, யார் திருடிக்கிட்டு போனதுன்னு தெரியல. மாமா, என்ன மாமா சொல்ற? குழந்தை அங்கதான் ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது இருக்கும், யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்க்க சொல்லு. மாப்பிள்ள, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பார்த்துட்டோம், குழந்தை எங்கேயுமே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, இங்க கருப்பு தகவலை சொல்லிட்டு போனை வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல மோகனா, மலர், கருப்புன்னு 3 பேருமே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கருப்பை பார்த்ததும் இங்க சேது ரொம்ப கோபத்தோட, என்ன கருப்பு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் குழந்தைய தூக்கிட்டு போனியே, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? என்ன மாப்பிள்ள, புதுசா என் குழந்தைங்கிற வார்த்தைலாம் வருது? என்னையா, என் குழந்தைன்னு தானே சொல்லுவேன், அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, என்ன மாப்பிள்ள, இவ்வளவு நாள் இவ்வளவு நேரமா அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ளதான் இருந்தது. ஆனா அந்த குழந்தைய ஒரு தடவை கூட முகத்தையும் பார்க்கல, தூக்கியும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என்ன உரிமையில பேசிக்கிட்டு இருக்க? மாமா, அது எனக்கும் குழந்தைக்குமான விஷயம்,
அது என் குழந்தை, என்னோட ரத்தம், அது என்னோட வாரிசு, இந்த வீட்டு வாரிசு. அந்த குழந்தை எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும், வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வேக வேகமா தன்னோட போனை எடுத்து அங்க வீட்டுல இருந்த தமிழ்ச்செல்விக்கு சேது ரொம்ப கோபத்தோட போன் பண்ண, அக்கா மாமா தான் போன் பண்றாரு அப்படின்னு அங்க இருந்த தனு தமிழ்ச்செல்வி கிட்ட போனை கொடுக்க, ஹலோ என்னாச்சு? ஏய் உண்மையை சொல்லு, குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ தானே திருடிக்கிட்டு போன? என்ன, நான் குழந்தைய திருடிக்கிட்டு போனேனா? என் குழந்தை எங்க? உண்மையை சொல்லுங்க, என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி பதட்டத்தோட கேட்க, என்ன என்கிட்டயே குழந்தைய திருடிட்டு குழந்தை எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அது என் குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் குழந்தைய தூக்கிட்டு வந்து என் கையில குடுக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, ஜாக்கிரதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க இங்க தமிழ்ச்செல்விக்கு குழந்தை காணாம போன விஷயம் தெரிஞ்சு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அடியே தமிழ்ச்செல்வி, என்னடியாச்சு? சேது என்ன சொன்னா? எதுக்காக இப்படி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க? ஐயோ அம்மாச்சி, என் குழந்தைய காணுமா, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த குழந்தைய காணும்னு சொல்லி இப்பதான் ஃபோன் பண்றாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிக்கிறதுக்காக அந்த வீட்டுல யாரு என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. முக்கியமா அந்த ஆளே கூட என் குழந்தைய என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அந்த ஆளை நான் சும்மா விட போறதில்ல. இப்போ இந்த தமிழ்ச்செல்வி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட இங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க போலீஸையும் அழைச்சுக்கிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி போலீஸோட வந்திருக்கிறத பார்த்ததும் இங்க மோகனா இருந்துகிட்டு, தமிழ்ச்செல்வி வாமா. யாரும் பேசாதீங்க, என் குழந்தைய எனக்கே தெரியாம அம்மாச்சி கொண்டு வந்து இந்த வீட்டுல கொடுக்கும் போதே இந்த குழந்தை வேண்டாம், பெத்தவ கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க கொடுத்து அனுப்பணும். ஆனா அதை விட்டுட்டு என் குழந்தைய அம்மாச்சி கொடுக்கும்போது நீங்க வளர்த்துக்கிறதா சொல்லி அந்த குழந்தைய வாங்கி வச்சிருந்தீங்க. சரி, எனக்கும் உடம்பு சரியில்லையேன்னு நானும் இந்த பக்கம் வராம விட்டதுதான் பெரிய தப்பு. எங்க எங்க அவரு, உங்க பையன், அவரை கூப்பிடுங்க. அவரை தான் நான் கேள்வி கேட்கணும். அவர் தான் என் குழந்தைய என்னமோ பண்ணிட்டாரு. எங்க வித்துட்டாரு, இல்ல எங்கயாவது தூக்கி போட்டுட்டாரா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் பெத்த வயிறு பத்தி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க இங்க தமிழ்ச்செல்வியோட குரல் சத்தம் கேட்டு நேரா சேது கீழே இறங்கி வராரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ அங்க ஐஸ்வர்யா கிட்ட, ஏய் ஐஸ்வர்யா, நான் சொன்ன மாதிரியே குடும்பத்துல பெரிய பிரச்சனை உண்டாவுதுல, குழந்தைய நான் தான் ஆளை வச்சு தூக்குனேன். இதை எதையுமே கண்டுக்காம பேசாம இரு. ஏய் தமிழ்ச்செல்வி, என்ன இது? உன் குழந்தைய நாங்க என்ன பண்ண போறோம்? இங்க பாரு, குழந்தை நீ தான் வேணும்னு சொன்ன. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருந்த குழந்தைய நீ தான் தூக்கிட்டு போயிருப்ப. இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பேசினதை கேட்டு இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோபம் வந்து, யாரும் என்கிட்ட பேச தேவையில்லன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. என் குழந்தை எங்க அப்படின்னு வந்து சேதுவை பார்த்து எங்க தமிழ்ச்செல்வி கேட்க, ஏய் என்ன குழந்தை எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நீ தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்த குழந்தைய தூக்கிட்டு போன. அந்த கேள்விய நான் தான் உன்னை பார்த்து கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா தூக்கிட்டு போன என் குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்து கொடுத்துரு. இப்படியெல்லாம் நாடகம் ஆடுனா நான் பேசாம வாயை பொத்திக்கிட்டு அமைதியா போயிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் என் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. என் குழந்தை எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச, பரவாயில்லையே, நல்லாவே டிராமா நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. அம்மாச்சி எனக்கு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுல கொடுக்கும் போதே என் குழந்தை ஏன் வந்ததுங்கிற மாதிரி அன்னைக்கு முதலிரவு கொண்டாட போன மனுஷன் தானே நீ. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் குழந்தைக்கு ஒரு ஃபேன் காத்து கூட இல்லாம நடு ஹாலில் படுக்க வச்சுட்டு போனவன் தானே நீ. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லி கூட என் குழந்தைய எங்கேயாவது தூக்கியும் போட்டிருப்ப, இல்ல வித்துட்டு வந்துட்டியா? உண்மையை சொல்லு. என் குழந்தையும் சரி நானும் சரி உனக்கு எந்த ஒரு தொல்லையாவும் இருக்க மாட்டோம். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. நான் என் குழந்தைய தூக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன், தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட சட்டையை பிடிச்சு இங்க தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே பேச, அங்க இருந்த மோகனாவோ, தமிழ்ச்செல்வி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் சேது குழந்தைய எங்கேயும் தூக்கிட்டு போலமா. நான் தாமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். கடைசியில பார்த்தா குழந்தைய காணோம்னு நாங்க தாமா சேதுவுக்கே தகவலை சொன்னோம். நீ என்னடானா சேது மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியே. இல்லம்மா, அவன் மேல நீ சந்தேகப்படாத. இல்ல, யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். சார் என்ன சார் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் குழந்தை எனக்கு வந்தாகணும். இந்த ஆளை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுனா என் குழந்தை எங்க இருக்குன்னு இந்த ஆளு சொல்லுவான் சார். முதல்ல இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவோ,
ஆண்டி என்ன ஆண்டி இது? அந்த குழந்தைய தூக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இப்போ சேது மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த தமிழ்ச்செல்வி கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்களும் அமைதியா வேடிக்கை பார்த்திருந்தா எப்படி ஆண்டி? ஏதாவது பேசுங்க. சார், எங்க புள்ள சேது மேல எந்த தப்பும் இல்ல சார். குழந்தை ஹாஸ்பிட்டல்ல காணாம போச்சு. இவ தான் சார் ரொம்ப நாளா என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி இல்லாத நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தா. இவ தான் சார் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு சேது மேல பழிய போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. தயவு செஞ்சு எங்க எங்க வீட்டு புள்ள சேதுவை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, சாரி மேடம், சாரி சார். சார், கண்டிப்பா உங்க பையன் மேல இவங்க கேஸ் கொடுத்துருக்கிறதுனால இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை செய்துதான் சார் ஆகணும். குழந்தை கிடைக்கிற வரைக்கும் இவர் ஸ்டேஷன்ல தான் இருந்தாகணும். சார், நீங்க கிளம்புங்க. அம்மா, அதான் நீங்க சொன்னதுனால சேது சாரை நாங்க அரெஸ்ட் பண்றோம்ல, நீங்க வீட்டுக்கு போக. கூடிய சீக்கிரம் உங்க குழந்தை உங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.